நேர்மையான வழியில் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறதுக்கும் குறுக்கு வழியில் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ பொய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டா அது எப்படி நடக்கும்? நிச்சயமா நடக்காது. நீ நினைக்கிறதெல்லாம் நடக்குதுன்னு வை. ஒரு விஷயம் கிடைக்கணுங்கிறதுக்காக யாரு வேணாலும் எந்த தப்பும் பண்ணலாங்கிற மாதிரி ஆயிடும். அது நியாயமா இருக்காது. இப்போ என்ன டாக்டர் சொல்ல வர? நீ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் என்னைக்காவது ஒரு நாள் அன்னபூர்ணி பெரியம்மாக்கு தெரிய வரும். அன்னைக்கு அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும். சரி, என்னைக்கோ ஒரு நாள் நடக்க போற விஷயத்த நினைச்சு நாம எதுக்கு இன்னைக்கே சந்தோஷத்தை இழக்கணும்? அன்னபூர்ணி அத்தைக்கு உண்மை தெரிஞ்சு அவங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துப்பேன். நடந்த கல்யாணம் செல்லாதுன்னு என்னை விட்டு விலகி போக சொன்னா அதை நீ ஏத்துப்பியா? நான் உன்னை விட்டு விலகி போறது விடு டாக்டரே. நீ என்ன முடிவெடுப்ப? தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கணும். அதுதான் நியதி. நீ தப்பு செஞ்சிருக்க, அதுக்கான தண்டனையை அனுபவிக்கணும். டாக்டரே, அன்னபூர்ணி அத்தை என் கூட வாழக்கூடாதுன்னு சொன்னா நீ என் கூட வாழ மாட்டியா?